இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நம்மளோட இல்லை. என் இனிய தமிழ் மக்களே, உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தமிழ் திரை உலகத்துக்கு ஒரு பேரீடியான செய்தி. உண்மையிலுமே இது ஒரு கருப்பு நாள், தமிழ் திரைப்படத்துறைக்கு இது ஒரு கருப்பு நாள் நம்ம சொல்லலாம். தமிழ் திரை உலகமே பாரதி ராஜா சார் வீட்டுக்கு போயிருக்கு. ஏன் போயிருக்கு? அப்படி ஒரு கலைஞர், அப்படி ஒரு மகா கலைஞர். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா போய் பாரதி ராஜா சாருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காரு. விஜய் அவர்கள் வீடும் பாரதி ராஜா சார் வீடும் அடுத்தடுத்த வீடு. ஸோ நடந்தே போய் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. பிரம்மாண்டமான இயக்குனர், அதாவது பிரம்மாண்டமாக பொருட்செலவில் படம் தயாரிக்கிறவர் தான் பிரம்மாண்ட இயக்குனர் கிடையாது. பிரம்மாண்டமான இயக்குனர் அப்படின்னா அது பாரதி ராஜா சாருக்கு பொருந்தும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படைப்பாளி. இந்த மாதிரி படைப்பாளி இவங்க உருவாகிற படைப்பாளி கிடையாது. இவங்கள பிறவிலே அந்த படைப்பு இவங்ககிட்ட இருக்கும். அது மெருகேறி 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 சினிமா துறைக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய ஒவ்வொரு படமும் வேறு வேறு மாதிரியான படமாக இருந்திருக்கு. பாரதி ராஜா சார் ஆரம்பத்தில் வந்தப்ப நிறைய விமர்சனங்கள் வந்தது. என்ன மாதிரியான விமர்சனங்கள் அப்படின்னா, இவருக்கு கிராமத்து படங்கள் தான் எடுக்க தெரியும், வேற மாதிரியான படங்கள் இவருக்கு எடுக்க தெரியாது, ஒரு டைப்பான படங்கள் தான் எடுக்க தெரியும்னு சொல்லி விமர்சனம் வந்துச்சு. அதை உடைச்சு காட்டுறேன் அப்படின்னு எடுத்தது தான் பார்த்தீங்கன்னா சிவப்பு ரோஜாக்கள், கைதியின் டைரி, டிக் டிக் டிக். இயற்கையை நேசிக்கக்கூடியவர் பாரதி ராஜா சார். ஒரு உதாரணத்துக்கு நம்ம இங்கே சொல்லணும் அப்படின்னா, கடலோர கவிதைகள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கரமான ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தேவி தேட்டர் ஒரு தேட்டர் இங்கே இருக்குது, அதில் 4 தேட்டர் இருக்குது. 4 தேட்டர்லையுமே 4 காட்சிகள் பாரதி ராஜா சாரோட படங்கள் ஆரம்ப காலத்தில் ஓடும். அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் அந்த கடலோர கவிதைகள் வந்தது. சூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னோன்னே அவருடைய உதவியாளர்களை கூட்டிகிட்டு அந்த முட்டம் அங்கே தான் படப்பிடிப்பு நடத்தினார். அங்கே போய் அந்த லொக்கேஷனை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதிட்டார். பாரதி ராஜா சார் அப்படின்னா தவிர்க்கவே முடியாத ஒரு இயக்குனர்மா. அதாவது நீங்கள் சத்யஜித் ரே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரெல்லாம் ரொம்ப அற்புதமான படங்கள் எடுக்கக்கூடியவராக இருப்பார். அந்த மாதிரி பாரதி ராஜா சார் இன்னும் 100 வருடம் கடந்தால் கூட இவரை மாதிரி ஒரு படைப்பாளி, இவரை மாதிரி ஒரு கருத்தை சொல்ல வந்த கருத்தை நேர்த்தியாகவும் அதே நேரத்தில் மக்களுக்கு பிடித்த மாதிரியும் சொல்லக்கூடிய திறன் உள்ள ஒரு படைப்பாளி. அவரை இன்னும் 100 வருஷம் கடந்தால் கூட நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு படைப்பாளி. சார் வணக்கம். வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நம்மளோட இல்லை. அவரோட இழப்பு திரைத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்றது நியூஸ் கேட்குறப்ப பயங்கர அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாரதி ராஜா சார் பற்றி. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தமிழ் திரை உலகத்துக்கு ஒரு பேரீடியான செய்தி. உண்மையிலுமே இது ஒரு கருப்பு நாள், தமிழ் திரைப்படத்துறைக்கு இது ஒரு கருப்பு நாள் நம்ம சொல்லலாம். பாரதி ராஜா சார்னும் போது பார்த்திங்கன்னா அவருடைய படைப்புகள் ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு விதமான படைப்புகள். அதாவது முதல் படம் பார்த்திங்கன்னா, பொதுவாக ஒரு இயக்குனர் முதல் படம் பண்ணுறவங்க கமர்ஷியல் படங்கள் தான் பண்ண ஆசைப்படுவாங்க. ஒரு டான்ஸு, ஃபைட்டு, இப்படி பாதுகாப்பான ஒரு கதையை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் பாரதி ராஜா சார் அவருடைய முதல் படமே பார்த்திங்கன்னா 16 வயது நிலை. அது ரொம்ப ராவாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஹிட் படம். மக்கள் கொண்டாடி கூட்டம் கூட்டமாக போய் தேட்டரில் பார்த்தாங்க அந்த காலகட்டங்களில். அன்னைக்கு கமலஹாசன் ரொம்ப பிரபலமான நடிகராக இருந்தார். ஒரு காதல் மன்னன் அப்படிங்கிற பேர் கமலஹாசன் பொருந்தும். அப்படி இருந்த கமலஹாசனை கூப்பிட்டு கோமணம் கட்டி பார்த்திங்கன்னா ஒரு சப்பானி கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சார். இதெல்லாம் யாராலையும் இதெல்லாம் செய்ய முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் நிறைய சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் பரட்டைங்கிற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்தை நடிக்க வச்சார். இது எப்படி இருக்குது அப்படிங்கிற டைலாக்கே பார்த்திங்கன்னா பெரிய பாப்புலர் டைலாக்காக மாறி ரஜினிகாந்துக்கே ஒரு பெரிய மார்க்கெட்டை உருவாக்கி கொடுத்துச்சு. ஸ்ரீதேவி அவங்க கிளாமரான ஒரு கதாநாயகி. அவங்கள கூப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மயிலு கதாபாத்திரம், ஒரு இன்னசென்ட்டான ஒரு கிராமத்து பொண்ணு, ஒரு அப்பாவி பொண்ணுங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஸோ அந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷனை பண்ணிச்சு. தமிழ் சினிமாவே புரட்டி போட்ட படம், தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்க வச்ச படம்னு சொல்லலாம். அப்படி ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கேமராவை எடுத்துகிட்டு ஸ்டுடியோவில் மட்டும்தான் படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்துச்சு. அதை டோட்டலாகவே மாற்றி கேமராவை எங்கே வேணாலும் வைக்க முடியும். ஒரு வயக்காட்டில் வைக்க முடியும், ஒரு புழுதிக்காட்டில் வைக்க முடியும், ஒரு கல் முள் இருக்கிற கரடான ஏரியாவில் வைக்க முடியும், ஒரு பாறையில் ஒரு மலையில் வச்சு ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த தியரியை உடைச்சவர் பாரதி ராஜா சார் தான். அன்னைக்கு 16 வயது நிலை வந்தப்ப அன்னைக்கு இருந்த இளைஞர்களை எல்லாம் பாரதி ராஜா சாருடைய இயக்கத்தின் மீது
ஏற்பட்ட காதலில் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சினிமா ஆசையில் வந்து கிளம்பி வந்தாங்க. பல பேர் வந்து கிளம்பி வந்தவங்க இன்றைக்கி இருக்கிற இயக்குனர்கள், பிரபலமான இயக்குனர்கள் பலர் வந்து பார்த்திங்கன்னா பாரத ராஜா சாரை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் வந்து கிளம்பிச்ச திரைத்துறைக்கு வந்தாங்க. இன்றைக்கி வெற்றிப்பட இயக்குனர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற முன்னணி இயக்குனர்கள் பல பேர் பாரத ராஜா சாரை அப்பான்னு கூப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பாரத ராஜா சார் மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சுருக்காங்க. அந்த மரியாதைக்கு 100% தகுதியான ஒரு படைப்பாளி தான் பாரத ராஜா சார். இன்றைக்கி அவர் சில மாதங்களாகவே உடல் பின்னடைவு காரணமாக மருத்துவமனையில் இருந்தார். ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருந்தார். ஆனால் எல்லா சிக்கல்களையும் தாண்டி வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தார், நீலங்கரை வீட்டில். இன்றைக்கி அதிகாலையில் ஒரு 6 மணி சுமார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூச்சு திணறல் மாதிரி ஏற்பட்டிருக்கு. உடனே மருத்துவர்கள் வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து பாரத ராஜா சார் வந்து காலமாயிட்டார். பாரத ராஜா சார் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய இழப்பு திரைத்துறையினருக்கு. கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு அவரோட இழப்பை தாண்டி நம்ம லாஸ்ட்டாக கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். லாஸ்ட்டாக அந்த தாய்க்கிழவி படத்தை பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு அந்த ஒரு உடம்பு சரியில்லாத நிலைமையிலையும் கூப்பிட்டு பாராட்டின விஷயமாகட்டும், அன்னைக்கு நம்ம பேசியிருந்ததில் பாண்டியன் மாதிரியான ஒரு ஹீரோவை வந்துட்டு அறிமுகப்படுத்துனதாகட்டும், அப்புறம் இன்னும் ஐகானிக்கான மூவியை வந்து தமிழ் சினிமாவுக்கு செட் பண்ணது, அதாவது வந்து ஸ்டுடியோவை தாண்டி அவுட்டோரில் போய் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்தவர் அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அதெல்லாம் தெரியாது சார். அதை பற்றி பாரத ராஜா சாருடைய படைப்புகள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் படைப்பு 16 வயதிலே. அடுத்த படமே பார்த்தீங்கன்னா கிழக்கே போகும் ரயில்னு ஒரு படம் எடுக்கிறார். டைட்டில் பாருங்கள், கிழக்கே போகும் ரயில். இந்த மாதிரி வித்தியாசமான டைட்டில்களே வந்து பாரத ராஜா சாருக்கு ஒரு பெரிய புகழை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அந்த படத்திலேயே இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா புதுமுகங்களை அறிமுகப்படுத்துகிறார். ராதிகா, சுதாகர் 2 பேரும் கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. பயங்கர ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அவருடைய 2வது படமும் சூப்பர் ஹிட்டு, டூப்பர் ஹிட்டு. அடுத்தடுத்து எடுக்கிறார் புதிய வார்ப்புகள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரதி அக்னிகோத்ரின்னு ஒரு எப்படி சொல்லு பஞ்சாப் சேர்ந்த ஒரு பொண்ணு, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை அறிமுகப்படுத்துறாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேனியில் இருக்கிற ஒரு கதாநாயகி மாதிரியே இருப்பாங்க, தேனியில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரியே இருப்பாங்க. அவ்வளோ இயல்பாக வந்து ஒரு பஞ்சாபி பொண்ணை வந்து நம்ம தமிழ் பொண்ணாவே வந்து காட்டக்கூடிய திறமை வந்து பாரத ராஜா சாருக்கு இருந்துச்சு. அடுத்தடுத்து பாரத ராஜா சார் அப்படின்னு சொல்லணும்னா அவருடைய அறிமுகங்கள், திரையில் அவர் அறிமுகப்படுத்தின நட்சத்திரங்கள் பல பேர் வந்து முன்னணி நட்சத்திரங்களாக இருந்திருக்கிறாங்க. ரேவதியிலேருந்து, ராதாலேருந்து, சுகன்யாலேருந்து, ரமாலேருந்து பல முன்னணி கதாநாயகிகளே பாரத ராஜா சார் அறிமுகப்படுத்தியிருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கார்த்திக்கு, நிலகல் ரவி, சுதாகர், விஜயன், நெப்போலியன், இன்னும் பல பேரை வந்து பாரத ராஜா சார் அறிமுகப்படுத்தியிருக்கார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்யராஜ், அதாவது வந்து திரைக்கதை மன்னன், அவர் வந்து எங்கேருந்து வந்தவர் அப்படின்னா பாரத ராஜா சாரோட உதவியாளர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணிவண்ணன், ஆகச்சிறந்த ஒரு இயக்குனர், அருமையான படைப்புகளை கொடுத்த ஒரு இயக்குனர், அவரும் வந்து பாரத ராஜா சார் பட்டணையிலேருந்து வந்தவர் தான். இந்த மாதிரி பாரத ராஜா அப்படின்னு சொன்னால் அவருடைய படைப்புகள் மட்டும் இல்லாமல் அவர் திரைக்கு அறிமுகப்படுத்திய கலைஞர்களும் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கிறாங்க. அவருடைய படைப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான படைப்புகள் கொடுத்துருக்காரு. ஒரு படம், அந்த ஒரு படம் மாதிரி இன்னொரு படம் இருக்காது. நீங்கள் 16 வயது நிலை பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜானரில் இருக்கும், கிழக்கே போகும் ரயில் ஒரு மாதிரி இருக்கும், புதிய வார்ப்புகள் ஒரு மாதிரி இருக்கும், கல்லுக்குள் ஈரம்னு ஒரு படம் நடுவில் பண்ணார், அது ஒரு மாதிரி இருக்கும், காதல் ஓவியம்னு ஒரு படம் பண்ணார், அது ஒரு மாதிரி இருக்கும், மண் வாசனை ஒரு மாதிரி இருக்கும், முதல் மரியாதை ஒரு மாதிரி இருக்கும், கிழக்கு சீமையிலே ஒரு மாதிரி இருக்கும், எண்ணுயிர் தோழன் ஒரு மாதிரி இருக்கும், கடலோர கவிதைகள் ஒரு மாதிரி இருக்கும். இப்படி வந்து வேற வேதம் புதிது, எத்தனை விதமான படைப்புகள் பாருங்கள். இந்த கதை ஒன்றுக்கு ஒன்று ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்குமா, ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்கவே இருக்காது. வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து அதை வந்து காட்சிப்படுத்துதல் அது அப்படிங்கிறதுல ரொம்ப மெனக்கெடுவார் பாரத ராஜா சார். ஒரு காட்சி அவர் நினைச்ச மாதிரி வரணும் அப்படின்னு நினைப்பார். அவர் நினைச்ச மாதிரி வரலைன்னா அந்த படப்பிடிப்பு அன்னைக்கு முடிக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான படைப்புகளை கொடுத்த ஒரு இயக்குனர், பிரம்மாண்டமான இயக்குனர். அதாவது பிரம்மாண்டமாக பொருட்செலவில் படம் தயாரிக்கிறவர் தான் பிரம்மாண்ட இயக்குனர் கிடையாது. பிரம்மாண்டமான இயக்குனர் அப்படின்னா அது பாரத ராஜா சாருக்கு பொருந்தும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படைப்பாளி. இந்த மாதிரி படைப்பாளி எப்படின்னா இவங்க உருவாகிற படைப்பாளி கிடையாது. இவங்கள பிறவிலேயே அந்த படைப்பு இவங்ககிட்ட இருக்கும். அது மெருகேறி சினிமா துறைக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய ஒவ்வொரு படமும் வேற மாதிரியான படமாக இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரத ராஜா சார் ஆரம்பத்தில் வந்தப்ப நிறைய விமர்சனங்கள் வந்தது. என்ன மாதிரியான விமர்சனங்கள் அப்படின்னா இவருக்கு வந்து கிராமத்து படங்கள் தான் எடுக்க தெரியும், வேற மாதிரியான படங்கள் இவருக்கு எடுக்க தெரியாது, ஒரு டைப்பான படங்கள் தான் எடுக்க தெரியும்னு சொல்லி விமர்சனம் வந்துச்சு. அதை உடைச்சு காட்டுறேன் அப்படின்னு எடுத்தது தான் பார்த்தீங்கன்னா சிவப்பு ரோஜாக்கள், கைதியின் டைரி, டிக் டிக் டிக். நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கும். ஒரு கோமணத்தை கட்டி 16 வயது நிலை படத்தில் கமலஹாசன் நடிக்க வச்சிருப்பாரு. அதே கமலஹாசனை அல்ட்ரா மாடலில் ஸ்டைலிஷாக கூலிங் கிளாஸ் போட்டு கோட் சூட் போட்டு
அது வேற மாதிரியான ஒரு லுக்கில் வந்து கமலஹாசன் வந்து சிவப்பு ரோஜாக்களில் கொண்டு வந்திருப்பார். கைதியின் டைரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கமலஹாசன், ரெண்டு கேரக்டருமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி எண்ணுயிர் தோழன் ஒரு படம், அது சிட்டி பேக்டாப், அதாவது சென்னை மக்கள் பேசக்கூடிய தமிழ், சென்னை தமிழில் வந்து அந்த மக்களுடைய வாழ்வியலை பற்றி ஒரு படம் எடுத்தார். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர் இவ்வளோ தத்துருவமாக ஒரு சென்னையில் இருக்கிற மக்களை பற்றி பதிவு பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அப்படி வந்து அதை வந்து பதிவு பண்ணியிருந்தார். காரணம் என்ன அப்படின்னா, எதாக இருந்தாலும் சரி அழுத்தமாக சொல்லணும், சரியாக சொல்லணும், நேர்த்தியாக சொல்லணும்னு நினைப்பார். கடலோர கவிதைகள், அந்த கடலோர கவிதைகள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு கடல் பேக்ட்ராப்பில் இருக்கும், கிராமங்கள் வயல்வெளிகள் எடுத்தவர் கடல் பேக்ட்ராப்பில் எடுத்திருப்பார். அந்த பாட்டு கிட்டு எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து இயற்கையை நேசிக்கக்கூடியவர் வந்து பாரதி ராஜா சார். ஒரு உதாரணத்துக்கு நம்ம இங்கே சொல்லணும் அப்படின்னா, கடலோர கவிதைகள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கரமான ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தேவி தேட்டர் ஒரு தேட்டர் இங்கே இருக்குது, அதில் 4 தேட்டர் இருக்குது. 4 தேட்டர்லையுமே 4 காட்சிகள் பாரதி ராஜா சாரோட படங்கள் ஆரம்ப காலத்தில் ஓடும். அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் அந்த கடலோர கவிதைகள் வந்தது, சூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னோன்னே அவருடைய உதவியாளர்களை கூட்டிட்டு அந்த முட்டம், அங்கே தான் வந்து படப்பிடிப்பு நடத்தினார். அங்கே போய் அந்த லொக்கேஷனை பார்த்து கண்ணீர் விட்டு எழுதியிருக்காரு, கதறி கதறி எழுதியிருக்காரு. அதாவது அந்த கடலை, அங்கே இருக்கிற பாறைகளை, அங்கே இருக்கிற சர்ச்சை, அதெல்லாம் பார்த்து சுற்றி பார்த்து வந்து கண்ணீர் விட்டு எழுதியிருக்காரு. உதவியாளர்களுக்கே புரியல, என்னடா டைரக்டர் வந்து கடலோர கவிதைகள் படம் ஷூட் பண்ண லொக்கேஷனுக்கு வந்து இப்படி அழுகிறாரு அப்படின்னு யோசிச்சு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ தான் சொல்லியிருக்காரு, இந்த ஒரு படைப்பு அப்படின்னும் போது அதில் வந்து அங்கே இருக்கிற உயிருள்ள நடிகர்களை நடிக்க வைக்கிறது மட்டும் கிடையாது, அவங்க கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடையாது, பின்னாடி இருக்கிற அந்த லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு படைப்புக்கு வந்து மெருகூட்டும், மேலே அந்த படைப்பை வந்து பெரிய வெற்றி படமாக மாற்றும். இப்படி ஒரு அருமையான லொக்கேஷன் அமைஞ்சதுனால தான் அப்படி ஒரு கதையை வந்து அருமையாக சித்தரித்து எடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு எப்படி சொல்ல, பாரதிராஜா சார் அப்படின்னா தவிர்க்கவே முடியாத ஒரு இயக்குனர்மா. அதாவது வந்து நீங்கள் வந்து சத்யஜித் ரே கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான படங்கள் எடுக்கக்கூடியவராக இருப்பார். அந்த மாதிரி பாரதிராஜா சார் இன்னும் 100 வருடம் கடந்தால் கூட இவரை மாதிரி ஒரு படைப்பாளி, இவரை மாதிரி வந்து ஒரு கருத்தை சொல்ல வந்த கருத்தை நேர்த்தியாகவும் அதே நேரத்தில் மக்களுக்கு பிடித்த மாதிரியும் சொல்லக்கூடிய திறன் உள்ள ஒரு படைப்பாளி. அவரை இன்னும் 100 வருஷம் கடந்தால் கூட நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு படைப்பாளி. காலம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வயது மூர்ப்பு இதெல்லாம் எல்லாருக்குமே உள்ளது தான், இயற்கை. இந்த மரணம் வந்து நல்லா வாழ்ந்து மரணிச்சிருக்கிறாரு, 84 வயசு அப்படின்னும் போது அது ஒரு சிறப்பாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்படி ஒரு படைப்பாளியை இழந்துட்டோமே அப்படிங்கிற வேதனை இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவை நேசிக்கிற மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு இழப்பு தான். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து அவரை தாண்டி, அந்த படங்களை தாண்டி சார், அவர் பர்சனல் கேரக்டராகவே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எதையுமே நேருக்கு நேராக வந்து சொல்லக்கூடியவர். இப்போ ரஜினி சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு, என்னன்னா என்னை வந்து பிடிக்காது, அதாவது என் படங்கள் வந்துட்டு அவருக்கு பிடிக்காது, என் நடிப்பு பிடிக்காது, ஆனால் என்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதாகட்டும். அன்னைக்கு வந்து சிவாஜி சார்கிட்ட இல்லை இந்த நடிப்பு எனக்கு வேண்டாம், நான் வேறு மாதிரியான கேரக்டர் தான் வந்து எதிர்பார்க்குறேன், ஏன்னா உச்சத்தில் இருந்த நடிகர், ஏன்னா இப்போ அறிமுகம் அப்படின்றது நீங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரியான ஃபேஸ் டு ஃபேஸ் பேசக்கூடிய அந்த கேரக்டர் இருக்குது சார், அதை பற்றி. பாரதிராஜா சார் வந்து போல்டான பர்சனாலிட்டி. உண்மையாக பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஒரு டிஷர்ட்டு, ஜீன்ஸு, ஒரு பெல்ட்டு, ஒரு ஷூ, ஒரு இளைஞர் எப்படி இருப்பானோ அப்படி வந்து இருப்பார். ஒரு படைப்பாளி, தன்னை எப்போவுமே இளமையாக வச்சுக்கணுங்கிறதுல வந்து பாரதிராஜா சார் வந்து எங்கேயுமே குறைஞ்சி இருந்ததே கிடையாது. ஸோ அவருடைய படைப்புகள், ஒவ்வொரு படைப்புகளும், அவர் ஒரு படைப்பாளிக்கு அந்த கர்வம் இருக்கும், படைப்பாளிக்கு அந்த திமிர் இருக்கும். சொல்லுவாங்க சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்து படைக்கிறாங்க, கேரக்டர்ஸை வந்து உருவாக்குறது, கேரக்டர்ஸை படைக்கிறது, கேரக்டர்ஸை வந்து அப்படியே வந்து திரையில் வந்து உயிரோட்டமாக காமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஒரு உண்மையான படைப்பாளிக்கு தான் அது வந்து சாத்தியப்படும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி தான். அதே மாதிரி தான் முதல் மரியாதை படம் எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா முதல் 3 நாள் சிவாஜி கணேசன் சார் வந்து இந்த மலைச்சாமி தேவர் கதாபாத்திரம், அவர் யோசிச்சு வச்ச மலைச்சாமி தேவர் கதாபாத்திரம் வேற, சிவாஜி கணேசன் வந்து விக் வச்சு மீசை வச்சுலாம் வந்து கேரக்டராக நின்ன கதாபாத்திரம் வேற. ஸோ அவருக்கு ஏதோ ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இயல்பாக இருக்கிற சிவாஜி கணேசன் சார் தான் அந்த மலைச்சாமி தேவருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை வச்சு ஷூட் பண்ணார். அப்படி தான் யாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுவார். ரஜினிகாந்த் எல்லாம் அப்படின்னா ஆரம்பத்தில் அவர் அறிமுகப்படுத்தின அந்த 16 வயது நிலை படத்தில் ஒரு சின்ன டயலாக் பேசி தான் வருவார். இது எப்படி இருக்குன்னு படம் ஃபுல்லாக துணுக்கு மாதிரி தான் அங்கங்கே ரஜினிகாந்த் வந்து பேசிகிட்டே இருப்பார். அதில் வந்து பாப்புலர் ஆனவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார். அந்த கேரக்டருக்கு பார்த்திங்களா, அது வந்து ரஜினி சார், பக்கத்தில் வந்து கவுண்டமணி.
ரஜினி சார் யாராவது போனாங்கன்னா கலகம் மூட்டிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாரு. பக்கத்தில் வந்து கவுண்டமணி உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 வச்சுட்டியே பரட்ட அப்படின்வாரு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா கவுண்டமணி எவ்வளோ பெரிய காமெடி நடிகர். அவருக்கு ஒரு பெரிய ஒரு யாரா இந்த நடிகர் அப்படின்னு தேடுற ஒரு சூழல் உருவாகும்ல, அது அந்த படம் தான் கொடுத்தது. இப்போ அதாவது 10 வச்சுட்டியே பரட்டா அப்படிங்கிற ஒரு டைலாக் கவுண்டமணி இவ்வளோ பெரிய ஆளாக்குச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டைலாக் ரஜினி இவ்வளோ பெரிய ஆளாக்குச்சு. ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாளி, மிகப்பெரிய ஒரு சாதனைகளை படைத்தவர். எத்தனையோ அவார்டெலாம் வாங்கியிருக்காரு அவர். இது பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அதெல்லாம் நம்ம சொல்லி தேவை கிடையாது. அவர் வாங்காத அவார்டு கிடையாது. ஸ்டேட் அவார்டு, நேஷனல் அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு எல்லாமே வாங்கியிருக்கார். எல்லாத்தையும் மீறி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிடித்த ஒரு படைப்பாளி, மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு படைப்பாளி. நீங்கள் ஆரம்ப கால பாரதி ராஜா சார் படங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் அறிமுகத்தில் வந்து என் இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா அப்படின்னு தான் வந்து இப்படி கையை கூப்பி ஆரம்பிப்பார். அதுவே பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டு. அந்த 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 ஷார்ட் போட்டுட்டு தான் படத்தை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் பாரதி ராஜா சார் என்ன சொல்லியிருப்பார், எப்படி வந்து கதை சொல்லியிருப்பார், டைலாக்ஸ் எப்படி இருக்கும், சீன்ஸ் எப்படி இருக்கும்னு பெரிய எதிர்பார்ப்பை வந்து உருவாக்குனார். அதெல்லாம் வந்து யாராலையுமே செய்ய முடியாது. மிரட்டி விடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி மிரட்டி விட்ட ஒரு கலைஞர். அதாவது நீங்கள் வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுங்களேன், ஈஸ்தட்டிக் சென்ஸ் உள்ள ஒரு இயக்குனர். நீங்கள் மண்வாசனையில் இந்த பொத்தி வச்ச மல்லிகை முட்டு அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ போய் பாருங்கள், யூடியூப்லாம் இருக்குது, இப்போ போய் பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனுடைய பிக்சரைசேஷன் ஒவ்வொரு ஷாட்டும் வந்து பாரதி ராஜா சார் வந்து ரசித்து எடுத்திருப்பார். ரேவதி வந்து கிணத்துக்குள்ளே இருப்பாங்க, அவங்கள வந்து கயர் போட்டு வந்து பாண்டியன் ஏற்றுற மாதிரி கிரியேட்டிவிட்டியை பாருங்கள், எவ்வளோ அற்புதமான கிரியேட்டிவிட்டியை பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே படத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அரிசி குத்துவாங்க, அது வந்து அந்த டக்குன்னு அரிசி குத்துற மாதிரி ஷாட் கிராமத்தில் புழுதிக்காட்டில் எடுத்துட்டு அது வந்து பாட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார், அரிசி குத்தும் அக்கா மகளே அப்படின்னு. அந்த பாட்டெல்லாம் அன்றைக்கெல்லாம் தேட்டரில் வந்து அதிரி புதிரியாக வந்து ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, ரசித்தாங்க. கருத்தமாக யாராலையும் மறக்கவே முடியாத ஒரு படம். அதாவது வந்து பெண் குழந்தைங்களை வந்து சிசுக்களை வந்து கள்ளிப்பால் கொடுத்து ஒரு காலத்தில் வந்து கொண்டுட்டு இருந்தாங்க. அதை மையப்படுத்தி கருத்தமான ஒரு படம் எடுத்தார். கருத்தம்மாங்கிறது வந்து பாரதி ராஜா சாரோட அம்மா பேர் கருத்தம்மா. அவங்க அம்மா பேரில் வந்து அந்த படத்தை எடுத்தார். கிழக்கு சீமையிலே ஒரு 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 60களில் வந்து ஒரு பாசமலர்னா கிட்டத்தட்ட 90களில் வந்து ஒரு கிழக்கு சீமையிலே. அப்படி அவருடைய படங்கள் எல்லாமே அழுத்தமான ரொம்ப நேர்த்தியான படங்களாக இருந்தது. இன்றைக்கும் என்றைக்கும் அந்த படங்கள் வந்து திரையில் நம்ம பார்த்தோம்னா அப்படியே வந்து கண் முன்னாடி அந்த கதையை கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவர். அந்த படைப்பில் நடித்த அந்த கேரக்டர்ஸை வந்து உயிரோட்டமாக நிறுத்தினவர் தான் பாரதி ராஜா சார். கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு அவர் இன்னைக்கு மறைஞ்சிட்டார் அப்படின்றது வந்து எல்லாரோட மனசுலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் அவருடைய படைப்பு வந்து என்றைக்குமே தமிழ் சினிமாவில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பாரதி ராஜா சார் அப்படின்றத நீங்கள் சொல்கிறத கேட்குறப்ப எங்களுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கும் அப்படின்றது. இல்லை, நம்ம வந்து அதாவது இவ்வளோ இல்லை, இதுக்கு மேலே பல மடங்கு வந்து பாரதி ராஜா சாரை சொல்ல முடியும். இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் திரை உலகமே வந்து பாரதி ராஜா சார் வீட்டுக்கு போயிருக்கு. ஏன் போயிருக்கு? அப்படி ஒரு கலைஞன், அப்படி ஒரு மகா கலைஞன். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா போய் பாரதி ராஜா சாருக்கு வந்து அஞ்சலி செலுத்திருக்காரு. விஜய் அவர்கள் வீடும் பாரதி ராஜா சார் வீடும் அடுத்தடுத்த வீடு. ஸோ நடந்தே போய் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காரு. பாரதி ராஜா சார் எல்லா விஷயத்துலையும் வெற்றி கண்ட ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி, ஒரு நிஜ வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதர். இயல்பாக பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு எதையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவர். நீங்கள் கேட்டீங்க அவர் முரட்டுத்தனமாக இருப்பாரா, ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாரா அப்படின்னா ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவர். அந்த மறுபக்கம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பாரதி ராஜா சாரோட ரொம்ப நெருங்கி பழகணும். உங்களுக்கு தான் தெரியும் யார் அப்படி நெருங்கி பழகின நண்பர்கள். இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன், கங்கை அமரன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் செல்வராஜ் ரைட்டர். இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக ஒரு காலகட்டத்தில் சினிமா மோகத்தில் சினிமாவில் எப்படியாவது வந்து ஜெயிக்கணும்னு வந்தவங்க இன்னைக்கு எல்லாருமே பாருங்களேன் கோலோச்சி நிற்கிறாங்க. அதான் நல்ல படைப்பாளிகள். இளையராஜா மாதிரி ஒரு மகா கலைஞன் வேணுமா? வைரமுத்து, பாரதி ராஜா சார் அறிமுகப்படுத்தப்பட்ட வைரமுத்துவுடைய பாடல்களை காலத்தாலேயும் அழிக்க முடியாது. அப்படி முத்தான பாடல்களை எழுதினவர் தான் வைரமுத்து சார். இளையராஜா சார், பாரதி ராஜா சார் இந்த நட்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆரம்ப காலத்திலேருந்து தொடங்கின நட்பு. சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்த நட்பு இல்லை. காசு பணம் இல்லாமல் ஒரு டீயை வாங்கி 2 பேர் குடித்தது அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் தொடங்கின நட்பு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இளையராஜா சார், பாரதி ராஜா சார் சேர்ந்து கொடுத்த பாடல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான
திரை காவியங்களாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கடலோர கவிதைகள்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு அப்புறம் சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. அதான் சென்சிட்டிவாக இருப்பாங்க கலைஞர்கள், எப்போவுமே சென்சிட்டிவாக இருப்பாங்க. 2 பேரும் நல்ல நண்பர்கள். இளையராஜாவுக்கும் ஒரு ஈகோ, பாரதி ராஜாவுக்கும் ஒரு ஈகோ, 2 பேருக்கும் சின்ன பிரச்சனை. நேரம் எல்லாம் பார்த்துப்பாங்க, கட்டி பிடிச்சிப்பாங்க, பேசிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு அன்பை பரிமாறிக்குவாங்க. ஆனால் படைப்புன்னு வரும்போது அது அவங்களுக்குள்ள சின்ன முரண்பாடு வந்ததுக்கப்புறம் 2 பேர் பல வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு தான் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு உண்மையான ஒரு மனிதராக, போலிகள் நிறைய வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏமாற்றுவாங்க, போலித்தனம் பண்ணுவாங்க, பொய்யா சிரிப்பாங்க, பகட்டா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கிடையாது பாரதி ராஜா சார். பாரதி ராஜா சார்லாம் அப்படின்னா இன்றைக்கும் நீங்கள் வந்து ஒரு பழைய சோறும் கருவாட்டு, சுட்ட கருவாடுன்னு சொல்லுவாங்க கிராமங்களில், சுட்ட கருவாடையும் கொண்டு வந்து முன்னாடி வச்சிங்கன்னா அதை தான் வந்து விரும்பி சாப்பிடுவார். நீங்கள் பிஸ்ஸா, பர்கர், பிரியாணி என்ன கொண்டு வந்து வச்சு பாருங்களேன், இதை எடுப்பாரா அதை எடுப்பாருன்னா அதை தான் எடுப்பார். அப்படி மண்வாசனையோட கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரு மனிதர், எல்லாரையும் நேசித்த ஒரு மனிதர், உண்மையான அன்பை வந்து காட்டக்கூடிய ஒரு மனிதர். ஸோ ஒரு மகா கலைஞன், மகா மேதை, அதெல்லாம் தாண்டி நல்ல மனிதர். கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு அவர் போனாலும் அவர் விட்டுட்டு போன படைப்புகள் நம்மளுக்கு என்றைக்குமே தொடர்ந்து நம்ம மனசோட இருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். ரொம்ப நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.